ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 16:24. நமக்கு எக்கச்சக்கமான தேவைகள் இருக்கு. ஆனா நம்ம எல்லாத்தையுமே ஏசப்பா கிட்ட கேக்குறோமா? கிடையாது. அதுக்குன்னு சில விஷயங்கள் வச்சிருக்கோம் இல்லையா? ரொம்ப பெருசா இருந்தாதான் ஏசப்பா கிட்ட கேட்கணும். அப்படி எதுவுமே இல்ல. ஒரு பஸ்ஸ மிஸ் பண்ணா கூட ஏசப்பா அடுத்த பஸ் சீக்கிரம் கிடைச்சிடணும் ஏசப்பா. அது கூட ஒரு ஏசப்பா எதிர்பார்க்கிற ஒரு அன்புதான். நமக்கு ஏசப்பா அதையும் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏசப்பா கிட்ட கேட்கறதுக்கு எந்த தயக்கமே கூடாது. சின்ன விஷயமா, பெரிய விஷயமா எது வேணாலும் இருக்கலாம். நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்க இல்லையா? ஏசப்பா நம்மளோட அப்பா. ஒரு அப்பா கிட்ட நீங்க உரிமையா எப்படி கேட்பீங்களோ, அதே மாதிரி ஏசப்பா கிட்ட கேளுங்க. அன்பா கேளுங்க, அடம் பிடிச்சு கேளுங்க, எப்படினாலும் கேளுங்க. ஆனா உங்க சித்தப்படி எனக்கு தாங்க ஏசப்பான்னு மட்டும் கேட்க மறந்துடாதீங்க. ஏசப்பாவோட சித்தப்படி நமக்கு கிடைக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதமானதா இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அதை முத நம்ம ஏசப்பா கிட்டதான் கேட்கணும். மனுஷங்க பண்ணுவாங்க. ஆனா மனுஷங்கள் மூலமா ஏசப்பா தான் நமக்கு தருவாங்க அந்த வேண்டுதல்களை. ஏசப்பா உங்களை பார்த்துதான் சொல்றாங்க, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்னு. நீங்க இன்னும் கேட்க தயங்கி தயங்கி இருக்கீங்க. அதனாலதான் ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, ஒரே ஒரு முறை என்கிட்ட கேளு, நான் உன்னோட அப்பா இல்லையா? நீ உன் வாயால கேட்டா நான் மனசுக்கு நிறைவா நான் உனக்கு தர காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன இப்படி ஒரு அன்பான தேவன் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க இல்லையா? ஒரு முறை சொல்லுங்க, ஏசப்பா ஏசப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என்னை இதுல இருந்து விடுவிச்சருளுங்கன்னு ஒரே ஒரு தடவை கேளுங்க. ஏசப்பா உங்களுக்கு உங்களோட வேண்டுதலை பூர்த்தி செய்யறதுக்கு ஆவலா உங்க பக்கத்துல நின்னுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்காக மட்டுமே காத்துக்கிட்டு இருக்காங்க. காட் பிளஸ் யூ.